பான் குயின் ஆச்சுன்னா டிரா ஆயிரும். இது ஆகக்கூடாதுன்னு செக்னு வச்சிருந்தா அவங்க நகர்த்திட்டே இருப்பாங்க, அதுவும் டிரா தான் ஆகும். இதை எப்படி வின் பண்றதுன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். இது இம்ப்ரூவ்மெண்ட் சீரிஸ்ல 17th வீடியோ. இந்த சீரிஸை ஃபுல்லா பாக்குறதுக்கு குளோபல் செஸ் அகாடமியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த எண்ட் கேமை வின் பண்றதுக்கு கீயை கிங்க எடுத்துட்டு வரதுதான். ஆனா நம்ம கிங்க எடுத்துட்டு வர ட்ரை பண்ணாலே அவங்க குயினா ப்ரொமோட் பண்ணிடுவாங்க. அவங்க ப்ரொமோட் பண்ணக்கூடாதுன்னா அவங்க கிங்க அந்த பானுக்கு முன்னாடி இருக்கணும். நம்ம ஃபோர்ஸ் பண்ணி அங்க போக வைக்கணும். அதுக்கு நம்ம கிங்க கிட்டக்க போய் செக் வைக்கணும். அதுக்கு நம்ம ஹரிசாண்டலா ஜிக்ஸாக்கா செக் வச்சு முன்னாடி கிட்டக்க போயிட்டே இருக்க போறோம். ஒரு ஸ்டேஜ்ல இதுக்கு மேல ப்ரொசீட் பண்ண முடியாது. இந்த செக்குக்கு அப்புறம் அவங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு கிங் G7 போலாம், இல்ல G8 போலாம். இப்ப G7 போனாங்கன்னா கிங் E6 போனோம். இப்ப அவங்க 4 ஸ்டாக் F8 போய் தான் ஆகணும். இப்ப செக் வச்சா அவங்க 4 ஸ்டாக் அவங்க பானை பிளாக் பண்ற மாதிரி முன்னாடி போய் தான் ஆகணும். நம்ம ஒரு ஸ்டெப் கிங் முன்னாடி எடுத்துட்டு வரலாம். இதே ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி நம்ம கிங்க கிட்டக்க எடுத்துட்டு வந்து கிங்கோட சப்போர்ட்டோட அந்த பானை அடிச்சு வின் பண்ணிக்கலாம். இந்த டெக்னிக் கிங் பான், குயின் பான் அண்ட் நைட் பானுக்கு யூஸ் ஆகும். இதுவே இந்த பான் வந்து ஒரு பிஷப் லைன்ல இருக்க பானாவோ இல்ல ரூக் லைன்ல இருக்க பானாவோ இருந்தா இந்த எங்கேயும் டிராவா தான் ஆகும். இதை எப்படி டிரா பண்றதுன்னு உங்களுக்கு கத்துக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல எஸ் போடுங்க. நாங்க அடுத்த வீடியோ போடுறோம். உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா எங்க வாட்ஸ்அப் மூலியமா எங்க வெப்சைட் மூலியமா ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம்.